بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புண்ணியங்கள் பல பூத்து குலுங்கக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதத்தை மீண்டும் ஒரு முறை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா எங்கள் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பின் காரணமாக அந்த ரஹ்மத்தின் அடையாளமாக இந்த ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஒரு நாள் பொழுது நபித்தோழர் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நபியே நாயகமே, சுவர்க்கம் நுழையக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள் என்று கேட்டார்கள். அவ்வேளையில் ரமலானுடைய மாதத்தின் நோன்பை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை சுவர்க்கத்திற்குள் அழைத்து செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக நோன்பின் மூலமாக அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நோன்பு நோற்பதன் மூலமாக மனிதனுடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது. இதன் காரணமாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்கி அதை முன்னேற்றகரமான எதிர்காலத்திற்கு அதனை ஒரு வழியாக அல்லாஹ் அமைத்து விடுகின்றான். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அல்லாஹினுடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளை கொண்டு இந்த உலக வாழ்வை நாங்கள் செழிப்பாக்குவோமையாக இருந்தால் முடிவே இல்லாத அந்த ஆஹிராவுடைய வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆக இந்த உலகம் என்பது மறுமைக்கான அமல்களை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கின்றான். 11 மாத காலங்கள் நாங்கள் வாழ்ந்த எங்களுக்கு இந்த ஒரு மாத காலத்தை அல்லாஹ் நோன்பு நோற்பதற்காகவே கடமையாக்கியிருக்கின்றான். இந்த நோன்பு என்பது எங்களுக்கு மாத்திரம்தான் கடமையாக்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமான அல் குர்ஆனில் அதற்கு ஒரு தெளிவான விடையையும் அளித்திருக்கின்றான். குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமுதாயத்தினருக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக இந்த நோன்பு எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற மனிதர்களும் சமூகமும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை எங்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதே எங்களுடைய இலட்சியமாக இலக்காக இருக்க வேண்டும். ஒரு நாள் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய தன்னுடைய மஸ்ஜிதிலே இருக்கின்ற போது ஒரு கிராமப்புற அரபி நபிகளாரிடத்திலே வந்து, நபியே நாயகமே, சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான அமல்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லித் தாருங்கள், அந்த அமலை நான் செய்வேன், அதன் மூலமாக சுவனத்தை நான் அடைந்து கொள்வேன் என்று கேட்டபோது அந்த கிராமப்புற அரபியை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ. நீங்கள் அல்லாஹுவை மாத்திரமே வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணை வைத்து விடாதீர்கள். வதுகீமுஸ் ஸலா, தொழுகைக்குரிய நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வதுஉத்திஸ் ஸகா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிற சொத்து செல்வங்களில் இருந்து தேவையுள்ள மக்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஜகாத்தை நிறைவேற்றி கொடுங்கள். அடுத்ததாக வதஸிலிர் ரஹம், உங்களுடைய குடும்ப உறவினர்களோடு, அயல் வீட்டுக்காரர்களோடு, நண்பர்களோடு, ஒன்றாக தொழில் செய்கின்ற சகோதரர்களோடு, நண்பர்களோடு சேர்ந்து வாழுங்கள். அதே போன்று வதஸூமு ரமலான், ரமலானுடைய மாத நோன்பையும் நோற்றுக்கொள்ளுங்கள். இந்த தகைமைகள் உங்களிடத்தில் இருக்குமையாக இருந்தால் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் அந்த உன்னத சுவனத்தை இலகுவாக அடைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமப்புற அரபியின் கேள்விக்கு பதில் சொன்ன போது அந்த கிராமவாசி சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி,
என்னுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக லா அஸீதன்ன மின் ஹாதா, இதைவிட நான் ஒன்றையும் அதிகமாக்க மாட்டேன், இவ்வளவு அமல்களும் எனக்கு போதும், நான் அந்த உன்னத சுவனத்தை அடைந்து கொள்வேன் என்ற சந்தோஷத்தோடு அந்த இடத்தில் செல்லுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக சுவனத்தை அடைந்து கொள்வதே ஒரு முஃமினுடைய இலட்சியமாக இருக்கின்ற போது அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக நாம் ஆசைப்படுவது மட்டுமல்ல, அதற்காக எம்மை தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய முஃமின்களுடைய பண்புகளில் ஒன்றுதான் நோன்பை முறையாக நோற்றுக்கொள்வார்கள், தங்களுடைய கண்களை ஹராமான பார்வைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள், தங்களுடைய செவிப்புலன்களை கேட்கக்கூடாத கெட்ட தீய விடயங்களை கேட்பதிலிருந்து தங்களுடைய செவிப்புலன்களை பாதுகாப்பார்கள், தங்களுடைய நாவினால் பொய் பேசுவதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் கோல் சொல்லி திரிவதிலிருந்தும் இவ்வாறான இழிவான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் தன்னுடைய நாவையும் பாதுகாத்துக் கொள்வார்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள், எண்ணங்களை அழகாக்கி கொள்ளுவார்கள், சகோதரர்களுக்கு மத்தியிலே சகோதர வாஞ்சையோடு விட்டு கொடுப்போடு பொறுமையோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள், அயல் வீட்டுக்காரர்களோடு நல்ல நட்பை அவர்கள் வளர்த்து கொள்ளுவார்கள். ஆக மொத்தத்தில் இவ்வாறான நல்ல பண்புகளை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அவன் ஒரு சுவனவாதியாகவே இந்த உலகத்தில் தன்னை மற்றவர்களுக்கு முன்னால் அடையாளப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். ரமலானுடைய மாதம் என்பது எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய மாபெரும் அருட்பாக்கியமாகும். எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பெருமதியாக நாங்கள் எண்ணி அந்த ரமலானுடைய அமல்களிலே அதிக ஆர்வம் காட்டுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அவனுடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளை எல்லா காலங்களிலும் விசேஷமாக ரமலானுடைய காலத்தில் அதிகமாக அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று துஆ கேட்க வேண்டும். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து நீ எனக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று அதிகமாக அவனுடைய ரஹ்மத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆக இந்த ரஹ்மத் என்பது வெறுமனே ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த ரஹ்மத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த ரஹ்மத்தின் மூலமாக அல்லாஹுடைய பேரருளை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை அரவணைப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ரஹ்மத்தை கேளுங்கள். யார் ஒருவருக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கின்றதோ அவரே நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்று சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்ன போது அல்லாஹுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், அலா வ அன்த யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் ஒரு மனிதன் நாளை சொர்க்கம் நுழைய முடியுமாக இருந்தால் நபியாகிய உங்களுடைய நிலை நாளை மறுமையில் என்ன என்று கேட்டார்கள். இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளை கொண்டு என்னை அரவணைத்து கொண்டாலே தவிர என்னாலும் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற முடியாது, நான் ஜெயம் பெற முடியாது என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். ஆக ஒரு மனிதனுடைய உலக வாழ்வு செழிப்பாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் மறுமையுடைய வாழ்வு எல்லாவற்றையும் விட நிம்மதியுள்ளதாக சுவனத்தினுடைய வாழ்வாக அமைய வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்போம். விசேஷமாக ரமலானுடைய காலத்தில், சஹருடைய நேரத்தில், இஃப்தாருடைய நேரத்தில், பகல் வேளைகளில், நோன்பு நோற்றிருக்கின்ற வேளைகளில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்றும் ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, நீ எனக்கு ரஹ்மத் செய்து அருள் பாலிப்பாயாக,
ரஹ்மத் செய்யக்கூடியவர்கள், அருள் பாலிக்கக்கூடியவர்களில் நீயே மிக உயர்ந்தவனாக இருக்கின்றாய் என்ற ஆழமான கருத்துள்ள இந்த துஆக்களை நாங்கள் அதிகமாக கேட்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தையும் அவனுடைய மகஃபிரத்தையும் பெற்று உன்னத சுவனவாசிகளாக நாம் கபூல் செய்யப்படுவதற்கு எம்மை இந்த உலக வாழ்க்கையில் தயார்படுத்தி அல்லாஹ்வுக்காகவே எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்போமாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. شهر رمضان الذي أنزل فيه القرآن